அதாவது இப்ப கால்ல விழுகிறது ப்ராப்ளம் இல்ல, ஃபர்ஸ்ட் ஏன் கால்ல விழுகலங்கிறதா. ஆனா எனக்கு செகண்ட் தானே, நான் தானே ஃபர்ஸ்ட் வந்தேன். டேய் இப்ப பிரச்சனை என்னடா, எனக்கு ஒன்றும் புரியல தம்பி. இப்ப கால்ல விழுகிறதுலாம் மேண்டேட்டரி ஆயிடுச்சாப்பா? நான் ரொம்ப அவுடேட்டடா இருக்கேன்ப்பா, என்னை கொஞ்சம் எஜுகேட் பண்ணுங்க. நான் ஏதோ இந்த பக்கம் தான் பஞ்சாயத்து நினைச்சேன். குட்டு அப்படின்னுவாரு, அந்த பொண்ணு ஓடி போகும். அந்த பொண்ணுன்னா யாருமா? என் பொண்ணு தான் சார். இல்ல முதல்ல இருந்து நானும் பாக்குறேன், அவர் பொண்ணுங்கிறாங்க இவங்க. ஏதோ எங்கேருந்தோ எடுத்தாந்து வளர்க்குற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. டிபியில அவர் உங்க போட்டோ வச்சிருக்கதா சொல்றாருமா. என்ன போட்டோ நீங்களே பாருங்க. குங்ஃபு பாண்டா போட்டோ வச்சிருக்காருங்க. நமக்கு இருந்த ஒரு மனுஷன் கல்யாணம் ஆகி குழந்தை பெற்ற பிறகு பார்த்தா எப்ப பார்த்தாலும் அதையே கொஞ்சிக்கிட்டு இருக்கப்ப இந்த செல்லம் எனக்கும் வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருதா வரும், ஆனா வராது. குழந்தைக்கு கொடுக்குற செல்லத்தை எனக்கும் கொடு, என்னையும் கொஞ்சு, என்னை விட்டுட்ட அப்படின்னு கேட்கக்கூடிய மனைவிமார்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. எப்ப நீ 4 பிள்ளை பத்தி அப்பயும் சரித்திரமே முடிஞ்சு போச்சு, நினைச்சு கூட பாக்கப்படா நீ தெரியுமா. இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்து ஒரு பெரிய விஷயமா ஏமா பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதற்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிற கணவன்மார்கள் மறுபக்கம். வாங்கோ வாங்குறதுக்கு வாங்கோ, டீ காபில ஒண்ணுல போங்கோ போங்கோ, ஃபுல் மீல்ஸே குடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு அவர் குழந்தைக்கு கொடுக்குற என்ன செல்லத்தை கொடுக்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? அப்படி கேளு. மேரேஜ் ஆன புதுசுல ஏதாவது ஒரு பொங்கலோ நியூ இயரோ ஸ்டார்ட் பண்ணும்போது என் ஃபேஸை பார்த்து, அதை நான் மங்களகரமா இருக்கேன் உன்னைய பார்த்து அப்படி இப்படி நீ வாய் நிறைய சிரிச்சாத்தான கை நிறைய சம்பாதிக்க முடியும். மகராசனா போய் கை நிறைய சம்பாதிச்சிட்டு வாடா என் தங்கம். இப்போ பார்த்தா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா அவங்க பையன் காலில் உளுந்து ஆசீர்வாதம் பண்ணுப்பா என்னைய. யோ என்னையா இது? நான் ஏதோ இந்த பக்கம் தான் பஞ்சாயத்து நினைச்சேன். டைட்டில் நீங்க திலீபன் மாத்தி இருக்கணும். விதவிதமாக கோமாளித்தனம் செய்யும் அப்பாக்கள், வெறுப்பாகும் மனைவிகள். பையன் காலில் விழுந்துருவீங்களா? ஆமா சார். எத்தனை வயசு பையனுக்கு? 4 வயசு. சும்மா ஃபன்னுக்காக விழுவீங்களா? ஃபன்னுக்காக இல்ல, அது ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. அப்படியா? என்ன நொப்படியா நம்பலையா? அப்படி இல்ல, எனக்கு அப்பா கிடையாது. பையன் பிறந்த பிறகு அப்பாவை பார்க்கறதுனால அப்பா நினைச்சு ஆசீர்வாதம் வாங்குறேன். என்ன மனுஷன்? ஆனா அதுக்காக புள்ள காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறது அவங்க காலையும் விழுற, அது பர்சனல், அது ஃபன்னு. ஆனா எனக்கு செகண்ட் தானே, நான் தானே ஃபர்ஸ்ட் வந்தேன். டேய் இப்ப பிரச்சனை என்னடா, எனக்கு ஒன்றும் புரியல. என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா. அதாவது இப்ப கால்ல விழுகிறது ப்ராப்ளம் இல்ல, ஃபர்ஸ்ட் ஏன் கால்ல விழுகலங்கிறதா. நான் உப்பு அப்ப தம்பி சாப்பிட்டேன். இப்ப கால்ல விழுகிறதுலாம் மேண்டேட்டரி ஆயிடுச்சாப்பா? நான் ரொம்ப அவுடேட்டடா இருக்கேன்ப்பா, என்னை கொஞ்சம் எஜுகேட் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமடா எருமை. ஸோ ஜென்ரலாவே இப்ப நீங்க வெளியில கிளம்பி உங்க காலையில வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவீங்களா? எல்லா நாளும் கிடையாது, முக்கியமான நாள், நல்லது கெட்டது. ஒரு ஸ்மால் அளவுக்கு கூட குச்சமே இல்லை உனக்குலாம். குழந்தை வயிற்றுல இருக்கிற போது ஒரு கொஸ்டின் உனக்கு கேட்பாங்க, அப்பா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன மறந்துடுவியாப்பா? இல்லம்மா நீ தான் எனக்கு முத குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? இப்ப அவனுக்கு பொம்மை வாங்கி கொடுப்பாரு, உங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்குறது? எனக்கு வாங்கி தரணும். பொம்மையா? எனக்கு பிடிக்கும்ல. சபா இப்பவே கண்ணை கட்டுது. உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வராரா இல்லையா? ஃபர்ஸ்ட் எனக்கு தான் வாங்கணும், அப்புறம் எனக்கு வாங்குறதுனால சரி ஓகே குழந்தையும் ஆசைப்படுவாங்க. குச்சமே இல்ல. அதாவது உங்களுக்கு வாங்கணும், எஸ், அத பையன் கோச்சுப்பானேன்னு அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். நான் உங்களை வந்து ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியலா பாக்குறத விட ஒரு ஃபாதரி மெட்டீரியலா பாக்குறேன். உங்க அப்பா உங்க காலில் விழுந்து தான் உள்ள போற. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட, கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். ஹஸ்பண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கிறத விட அவங்க பையனுக்கு ஃபாதரா இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டியதுதானே? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. பையன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா ஆயிருவானோ, என்கிட்ட இருந்த அந்த பாசம் எல்லாம் அவங்கிட்ட போயிருமோ, சின்ன சின்ன விஷயங்களா தான் இருக்கும். ஆனாலும் அது வந்து போயிடக்கூடாதுன்னு நான் வந்து இப்படி போராடுறேன். அடி பாவி மகளே. இது எப்ப பிள்ளை, உங்க 2 பேருடைய ரத்தம், அந்த பிள்ளைக்கு போறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ மனசங்கடம்? என்னடா ட்ரெண்டே மாறுது. என்னவோ தெரியல, நானும் அவங்களோட குழந்தை மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நானும் அவங்கள வந்து ஒரு அப்பா மாதிரி ஒரு பாக்குறேனோ. ஓ அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. அப்பா டெய்லி ஸ்கூல் கிளம்புறப்ப நட்சத்திரம் போறதும் நிலா போடுறதும் கண்ணுக்கு மை தீட்டுறதும் ஃபுல் மேக்கப்போட தான் கொண்டு போய் ஸ்கூலுக்கு வருது சார். நான் கிளம்பி நானா வாலண்டியரா போய் நல்லா இருக்கான்னு கேட்டா ஓகே அப்படின்னு சொல்ல வேண்டியது சார். இது அநியாயம், இது அக்கிரமம், இது ஆண்டவனுக்கே அடுக்காது. குழந்தைக்கு பண்றது நல்லா இருக்கு, அது மாதிரி ஓகே அதெல்லாம் பண்றேன்.
ஓகே. பட் அவங்க ட்ரெஸ் அப் பண்ணிட்டு நல்லா இருக்கான்னு கேட்குறப்போ நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு விவரங்கள் நல்லா தான் சார் இருக்கு. திரும்ப சொல்லிட்டே இருக்கணும் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்ட்டு. டேய் 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 இங்க பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். 2 நாள் முன்னாடி நாங்க போய் பைக்ல போனோம் சார். கொடை எடுத்துட்டு போனோம். கொடை சரி, இது கொஞ்சம் வண்டியை ஸ்லோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க சார். என்னது சாரி கட்டிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறேன் சார். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நான் என்ன போட்டிருக்கேன் கூட பார்க்கலங்க சார். அவர் சும்மா கிளம்பி போனதுல பார்க்கல சார். நடிக்காத. குழந்தை பிறந்த பிறகு இவங்களை ரசிக்கிறது, கவனிக்கிறது, அல்லது நான் அழகா இருக்கேன்னு சொல்றது, இது எல்லாத்தையும் நீங்க நிறுத்திட்டீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது அவங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நம்புற மாதிரி இருக்குதாங்க சார். எனக்கு இல்லதாமா, நடுநிலையோட நான் இருக்கணுமா இல்லையா? அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. ஆனா முன்னால அப்படி சொல்றேன், இப்ப பார்க்கவா செய்வாங்க சார். சரி, ட்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாரு, அதாவது பண்ணுவாரு. அப்படித்தான். இப்போ முழு கவனமும் குழந்தைய ட்ரெஸ் பண்றது, பையனுக்கு ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுக்கறதுலயே தான் சார் இருக்கிறது. என்னடா ஏ 4ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க சட்டாயன் பண்றதுல இருந்து எல்லாம் பண்ணி பண்ணி கொடுக்குறாங்க. தர்றாரு. ப்ரீகேஜி படிக்கிறது பொண்ணு டெய்லி ஸ்கூல் கிளம்பும் போது மை விட்டு வர்றது, நட்சத்திரம் போடுறது, நிலா போடுறது நெத்தியில. என்னடா இழிச்சவே பாருங்க, எது கேள்வி கேட்க மாட்டாங்கற. நான் ஏதாவது போட்டா எங்க வந்து ஒழுங்கா போடாம போயிடுவேன்னு சொல்லி நானே போட்டுறேன்னு சொல்லி அவரே போட்டு விட்டு அவரே தலை சீவி அனுப்பி விடுவாங்க சார். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இது இல்லாமல் ஸ்கூல் விட்டு அந்த பேரு ஐடன் சீக்கிரம் 2 பேருக்கும் இப்படி ஒழிஞ்சுக்கிட்டு அப்படி வந்து எட்டி பார்ப்பாரு. உள்ளத்தல் பாடி உள்ளத்தல். டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வந்து குட்டு அப்படின்னு அந்த பொண்ணு ஓடி போகும். அந்த பொண்ணு யாருமா? என் பொண்ணு தான் சார். இல்ல முதல்ல இருந்து நானும் பாக்குறேன், அவர் பொண்ணுங்கிறாங்க இவங்க. ஏதோ எங்க இருந்தோ எடுத்தாந்து வளர்க்குற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. குழந்தை பிறக்க முன்னாடி என்ன அம்மன் கூப்பிட்டு இருந்தா சார். இப்போ அது மறந்தே போயிடுச்சு அவருக்கு. பொண்ணை குட்டு குட்டுன்னு பொழுதனைக்கும் கூப்பிடுறாங்க சார். பொறாம லைட்டா அதுவே ஞாபகம் இல்லை சார் எனக்கு கூப்பிட்டு பாரு. நான் சொன்னேன் மேரேஜ் சீக் அது இனிஷியலா ஒரு இப்போ அது மாதிரி கூப்பிடணும்னு தோணல. காயத்ரின்ற மட்டும் கூப்பிட்டு இருக்கு. அதுவே நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அவர் அக்கௌண்ட் இருக்கதே எனக்கு தெரியாதுங்க சார். அவரும் பையனும் சேர்ந்து டிஸ்பிளே பிக்சரா பொண்ணு வச்சு ஸ்டோரியா. அப்ப நான் எங்க சார்? ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், போக போக பழகிடும். ஸோ அம்முன்னு கூப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்புறம் ஒரு குழந்தை வந்தோடனே அம்மு போயிடுச்சு, காயத்ரி வந்துருச்சு. சரின்னு பொறுத்துக்கிட்டோம். 2ஆவது பிள்ளை பிறந்த பிறகு அந்த பிள்ளைக்கு சிவி சிங்காரிச்சு எல்லாம் பண்றீங்க. நாங்கள் அழகா ரெடியாக வந்தா கூட நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்ல தாங்க முடியலடா பாண்டி. சரி, அதுவும் தொலையுதுன்னு பார்த்தா அங்கிட்டு சோசியல் மீடியா முழுக்க நீங்க மட்டுமே தான் குடும்பம் 3 பேரும். எங்க வீட்டுல அம்முலாம் இல்ல, காயத்ரி ஒரு ஆளை யாருன்னே எனக்கு தெரியாது. ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கோர்த்துட்டு போறாரா மாப்ள? இல்லை சார், நான் ஃபேமிலியாக பிக்சர் வச்சிருக்கேன். நான் டிபியில் அவர் உங்க போட்டோ வச்சிருக்கதா சொல்றாருமா. என்ன போட்டோன்னு நீங்களே பாருங்க. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. குங்ஃபு பாண்டா போட்டோ வச்சிருக்காருங்க. இப்போ இது வந்து இன்னொரு சோஷியல் மீடியா ப்ரொஃபைல். ஒரு போட்டோ போட்டிருக்காங்க சார். ஆனா என்னன்னே தெரியலங்க, உங்க நினப்பு வந்தா இந்த போட்டோ போட்டுறாருங்க அவரு. அம்முன்னு என் பின்னாலே வந்தீங்களே, அம்மு காயத்ரி ஆனால் இப்ப ஆளே சீன்ல இல்ல. இல்லை பிக்சர்ல தான் இருக்காங்க. அவங்க பிக்சர்ல தான் இருக்காங்க. ஐயா இப்படி பொருளைய கிளப்பி விட்டு என் பொழப்புக்கு உழ வச்சுட்டு போயிடாரா ஜேம்ஸ்? இன்னும் டச்ல தான் இருக்காங்க சார். அம்மா என்னம்மா இது? ஒன்றும் புரியல. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? எப்பவுமே பாப்பாக்கு வந்துட்டு பர்த்டே வரப்பெல்லாம் வந்துட்டு கேக் கட் பண்ணுவோம் சார். நான் லாஸ்ட் இயர் வந்துட்டு நான் பண்ணல, ஆனா அவர் பண்ணாரு சார். இது நல்ல விஷயம் தானே? அதே இது வந்துட்டு என் பர்த்டேக்கு அப்போ நான் கோச் பேன் பண்ணி கொடுத்தாங்க சார். ஆனா ஒண்ணு, இவங்க பண்ணலைன்னா இவங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா? இது கஷ்டமப்பா. ஃபர்ஸ்ட் பர்த்டே அவங்களுக்கு கேக் வாங்கிட்டு வரான். ஹாப்பி பர்த்டே அப்படின்னு போட்டு மணின்னு போட்டு எடுத்துட்டு வந்துட்டான். அந்த கேக்கும் பர்த்டே செலிப்ரேஷன் எதுவும் பண்ணல. 1 வீக் என்னோட பேசவே இல்லை. ஃப்ரெண்டுக்கேனாலும் அவங்களை எப்படி கூப்பிடுவோமோ அப்படிதானே சார் எழுதுவோம். சம்திங் ஏதாவது ஒரு யூனிக்கா ஒன்று போடுவோம்ல சார். பர்த்டே அன்னைக்கு இந்த கேக்ல அவர் என்ன எழுதியிருப்பாரு, சம்திங் என்ன எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சும்மா நார்மலா ஒரு பர்த்டேக்கு கம்பெனில இருக்கிறவங்கள கொடுப்பாங்களே சார், ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு நேம் மட்டும் போட்டிருக்காரு சார். என்ன இது கொஞ்சம் ஓவரா தோணல? எது வாங்கினா 1 ப்ராப்ளம், வாங்காட்டி 2 ப்ராப்ளம்ங்கிறது மாதிரி மணின்னு பேர் எழுதுனது ப்ராப்ளமா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது. ஆமா சார், எப்படி கூப்பிடுறாங்களோ அப்படிதானே சார் எழுதணும். எப்படி கூப்பிடுவாரு? மணிமா ஏன்னா தங்கம்மா அந்த மாதிரி சம்திங் கூப்பிடுவாங்க. எனக்கு நல்லா வரும் வேண்டாம். அம்மு புருஷன் தான் கரெக்ட்.
ஏன்னா இதெல்லாம் சொல்லி பழக்கி அப்புறம் ஏன் அம்முன்னு எழுதல ஐ தானே நான் போடுவேன், நீ ஏன் ஒய் போட்ட? அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? ஃபர்ஸ்ட் ரீசன் பயம் சொல்லலாம் சார். ஒரு பொருள் வாங்கிட்டு வரான் அப்படின்னா பாப்பா எந்த பொருளாக இருந்தாலும் சந்தோஷமா வாங்கிக்கலாம் இல்லையா? அவங்ககிட்ட ஒரு பொருள் வாங்கிட்டு வரான் அப்படின்னா 50-60% வந்து அது ஒரு ஃபைட்டில் தான் முடியும். ஐயோ, இவங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. என் குழந்தைங்க நான் வாங்கிட்டு போனேன்னா அது எக்ஸைட் ஆகுது, சந்தோஷப்படுது. அந்த சந்தோஷம் பார்க்குறப்ப எனக்கு சந்தோஷம் வருது. ஆனா மணிக்கு ஏதாவது வாங்கிட்டு போனேன்னா மணி அதில் நொட்ட சொல்லுது. தேங்க்ஸ் அலாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். சப்ஸ்கிரைப் பண்ணு. வீடியோ ஒழுங்கா காமெடியா முடிச்சுட்டு போ. சப்ஸ்கிரைப் பண்ணு. காமெடியா பண்றா வீடியோவை. சப்ஸ்கிரைப் பண்றியா இல்லையா?